மேகதாது விவகாரத்தில் அமைச்சர் துரைமுருகனின் பதில் திருப்திகரமாக இல்லை என பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு நிலவியது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிகழ்ந்த நேரமில்லா நேரத்தின் போது காவிரி நதிநீர் பங்கீடு மற்றும் மேகதாதுவில் அணை கட்ட துடிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அதிமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், தமிழ்நாட்டின் அனுமதியின்றி மேகதாதுவில் ஒரு செங்கல் கூட கர்நாடகாவால் வைக்க முடியாது என்று கூறினார். மேகதாது திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது, உச்சநீதிமன்ற தீர்ப்பே இறுதியானது என்றும் தமது பதிலுரையில் அவர் ஆணித்தரமாக தெரிவித்தார். கர்நாடகத்திலே ஒரு அரசியல் நடத்துகிறார்கள். அது பிஜேபி இருந்த காலத்திலும் இதேதான் சொன்னார்கள், காங்கிரஸ் இருந்த காலத்திலும் இதேதான் சொல்கிறார்கள். எப்பொழுது வந்திருக்கிற கட்சிக்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு எடுத்த உடனே இது செல்வதுதான். எனக்கு சித்தராமையா அவர்கள் எனக்கு மிக வேண்டியவர் தான். அவர் முதல்ல தேவகவுடோடு இருந்தார். அப்பவே வந்து அவரோடு சேர்ந்துகிட்டு இந்த மேகதாதுக்கு பேசின நபர் தான். எனவே ஒன்றை நான் தெளிவாக சொல்லுகிறேன், ஏதோ அவர்கள் பணம் ஒதுக்கிறேன் சொன்னதாலோ அல்லது கட்டிய தீர்வோம் என்று வசனம் பேசுவதாலோ மேகதாதை கட்டிவிட முடியாது. காரணம், நம்முடைய இசைவு இல்லாமல் அதை எடுக்க முடியாது. அதை யாரும் தமிழ்நாட்டில் பிறந்த எவனும் அதற்கு ஒரு இசைவை தர மாட்டான், எந்த கட்சியாக இருந்தாலும். எனவே அஞ்சே தேவையில்லை. ஆனால் அமைச்சரின் இந்த பதிலில் திருப்தி இல்லை என்று தெரிவித்த அதிமுகவினர் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சட்டப்பேரவையில் எதிர்ப்பு தீர்மானம் கூட நிறைவேற்றாமல் திமுக அரசு கர்நாடக காங்கிரஸ் ஆட்சிக்கு நெருக்கமாக இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டினார். காவிரி ஆணையத்தின் அதிகார வரம்பை மீறி செயல்பட்ட கர்நாடக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ஏன் வழக்கு தொடரவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மேகதாது பற்றி விவாதம் நமது எதிர்ப்பை மீறி செயல்பட்டிருந்தால் உடனடியாக இவர்கள் அனுப்பிய அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்கணும்? உடனே அந்த கூட்டத்திலிருந்து வந்திருக்க வேணும், வெளிநடப்பு செஞ்சிருக்கணும், எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். ஆனால் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டாங்க. இப்போது ஆணையம் அந்த அதிகார வரம்புக்கு சம்மதமில்லாத மேகதாது அணை கட்டுவது குறித்து கருத்தை மத்திய நீர்வள கமிஷனுக்கு, சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு ஒரு பரிந்துரை செய்துள்ளது. இதுவரைக்கும் நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் நீர்வளத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அவர் பதில சொன்னார். ஆனால் 28வது காவிரி மேலாண்மை ஆணையத்தில் 28வது கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் என்ன நடந்தது என்ற செய்தியை இது வரைக்கும் சொல்லல. இன்னைக்கு தான் அப்படியே மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கார். ஆகவே இது அன்றைய தினம் எடுக்கப்பட்ட முடிவின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் மத்திய நீர்வள கமிஷனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. 1/2/2020 நடந்த கூட்டத்தை கூட இதுவரைக்கும் எடுக்காத காரணத்தினால தான் இந்த ஜீவராவரில் கொண்டு வந்து இதை முறையாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அரசை கண்டிக்கிறோம். இந்த அரசு இன்னும் தூங்கி கொண்டிருக்காமல் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விரோதமாக செயல்படுவதை தவிர்த்து இதை செயல்பட வேண்டும். ஏன்னா இந்திய கூட்டத்தில் அங்கம் வைக்கிறாங்க. இப்ப கூட சொல்ற நெருக்கமா இருக்குங்கிறாங்க. விவசாயிகள் மீது அக்கறை உள்ளதாக கூறிக்கொள்ளும் திமுக அரசு இந்த விவகாரத்தில் அலட்சியமாக செயல்படுவதை மக்கள் அறிவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார்.